Hi guys, welcome back to my channel. So last videoல acid base reaction பத்தி சொல்றேன்னு சொல்லியிருந்தேன். வாங்க பார்க்கலாம். ஒரு சப்ஸ்டன்ஸ் புளிப்புத்தன்மையோடையும் அதில் ஆசிட் இருந்தாலும் அது ஆசிடிக் சப்ஸ்டன்ஸ்னு சொல்லுவோம். ஆசிட்ன்றது ஒரு லாட்டின் வேர்டு ஆசிடஸ், அதுலேருந்து டிரைவ் ஆனது. ஆசிடஸ்னா புளிப்புன்னு அர்த்தம். இதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம் தெரியுமா? நம்ம ஆசிட் கண்டெய்னிங் சப்ஸ்டன்ஸை சாப்பிடுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் லெமன், ஆரஞ்ச், வினிகர், இந்த மாதிரி எதுவாக வேணால் இருக்கலாம். ஸோ லெமன் எலுமிச்சைப்பழம் இல்லை ஆரஞ்ச், இதில் வந்து சிட்ரிக் ஆசிட் இருக்குது. வினிகரில் வந்து அசிட்டிக் ஆசிட் இருக்குது. அப்புறம் புளி இருக்கு இல்லையா, புளி நம்ம சாப்பிட்ற புளி, அதில் வந்து டார்டாரிக் ஆசிட்ன்ற ஒரு ஆசிட் இருக்குது. தயிரில் வந்து லாக்டிக் ஆசிட் இருக்குது. ஆப்பிளில் வந்து மேலிக் ஆசிட்னு ஒரு ஆசிட் இருக்குது. அப்புறம் கீரையில் வந்து ஆக்சாலிக் ஆசிட்ன்ற ஒரு ஆசிட் இருக்குது. ஸோ ஆசிடுக்கு தமிழை வந்து அமிலம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆசிட் பற்றி பார்க்கலாம். ஒரு ஆசிட் என்னென்னலாம் பண்ணும், அதுக்கு அதனுடைய நேச்சர் பற்றி பார்க்கலாம். ஸோ ஆசிட் வந்து புளிப்பான டேஸ்ட்டில் இருக்கும். ஆசிட் வந்து வாட்டர் சால்யூபிள், அது தண்ணியில் போட்டால் அது வந்து கரைஞ்சிரும். அதே மாதிரியே அதை தண்ணியில் போடும்போது வந்து அது நிறைய ஹீட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அதே மாதிரியே ஆசிடால் எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ண முடியும். அப்புறம் சில ஸ்ட்ராங் ஆசிட்லாம் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சல்ஃபியூரிக் ஆசிட், அந்த மாதிரி ஆசிட்லாம் வந்து நம்ம ஸ்கின், நம்ம க்ளோத்ஸ் எதை வேணால் வந்து டெஸ்ட்ராய் பண்ண நிறைய சான்ஸ் இருக்குது, நிறைய பாதிப்பை ஏற்படுத்தும். இப்போ இந்த என் உள்ளங்கையில் வந்து இங்கே சல்ஃபியூரிக் ஆசிட் ஊற்றிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடமே ஓட்டையாயிடும். போன்லாம் முறிஞ்சு போய் கடைசியாக ஓட்டையாகவே ஆகிடும். எல்லா ஆசிட்லேயுமே ஹைட்ரஜன் வந்து இருக்கும், ஹைட்ரஜன் கேஸ் இருக்கும் எல்லா ஆசிட்லேயுமே. அதே மாதிரியே இந்த மெட்டல்ஸோட ரியாக்ட் ஆகும்போது ஆசிட் வந்து ஹைட்ரஜன் கேஸை ரிலீஸ் பண்ணும். அதே மாதிரியே ஆசிட் வந்து ஒரு பேஸோட ரியாக்ட் ஆச்சுன்னா சால்ட் அண்ட் வாட்டரை தரும். பேஸ்னால் வந்து இந்த குழன்ற ஒரு தன்மையோட, இல்லைனா வந்து இந்த சாப்பிட்டா வந்து ஒரு மாதிரி கசப்பான டேஸ்ட் வரும். எக்ஸாம்பிள் வந்து இப்போ இந்த சோப்புலாம் தொட்டால் ஒரு மாதிரி கை வழுக்கும் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு பொருள் தான் வந்து பேஸ். பேக்கிங் சோடா கூட ஒரு பேஸ் தான். அதை நம்ம வந்து சாப்பிட்டா வந்து ஒரு கசப்பான ஒரு டேஸ்ட் வரும் இல்லையா, அதான் பேஸ். ஸோ ஆசிட் வந்து பேஸோட ரியாக்ட் ஆகும்போது சால்ட் அண்ட் வாட்டர் ப்ரொடியூஸ் பண்ணும். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? எல்லா ஆசிடுமே ஒரு காமனான ஒரு விஷயத்த வச்சுருக்கும். காமனான ஒரு விஷயம் அது கண்டெயின் பண்ணும். என்னது தெரியுமா? கெஸ் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு 5 செகண்ட்ஸ் டைம். ஓகே, சில பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க, சில பேர் கண்டுபிடிச்சிருக்க மாட்டீங்க. ஆன்சர் வந்து ஹைட்ரஜன். ஸோ நம்ம வந்து ஒரு சப்ஸ்டன்ஸ் ஆசிடுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அதை என்ன பண்ணணும்னா, அதை தண்ணியில் போட்டால் அது வந்து ஹைட்ரஜன் அயானை ரிலீஸ் பண்ணும். அப்படி ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து தண்ணியில் போட்டு ஹைட்ரஜனை ரிலீஸ் பண்ணுச்சுன்னா அது ஆசிட். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் HCl, அதாவது ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்னு ஒரு ஆசிட் இருக்குது. இந்த ஆசிட் வந்து நம்ம ஸ்டொமக்கில் ப்ரொடியூஸ் ஆகுது. ஏன் ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா, நம்ம ஸ்டொமக்கில் வந்து ஒரு சில கெட்ட பாக்டீரியா இருக்கும். அந்த பாக்டீரியாவை அழிக்கிறதுக்கு வந்து ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் யூஸ் ஆகுது. ஆனால் இப்போ வந்து நம்ம வந்து ஃபுட்டே சாப்பிடாம ரொம்ப நாள் இருக்கணும், அது நம்ம ஸ்டொமக் லைனிங்கை கூட பாதிக்க சான்ஸ் இருக்குது. இந்த ஆசிட் ஒழுங்காக செக்ரீட் ஆகணும், இது டைல்யூட் ஆகக்கூடாதுன்னா சாப்பிட்றதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியோ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமோ தண்ணி குடிக்கக்கூடாது, இல்லை சாப்பிடும் போது தண்ணியே குடிக்கக்கூடாது, அந்த மாதிரி சொல்லுவாங்க. என்ன ரீசன்னா, இப்போ இந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் இருக்குல்ல, அதை வந்து அது ப்ரொடியூஸ் ஆகும் நம்ம ஸ்டொமக்கில். அந்த டைமில் போய் நம்ம தண்ணி குடிச்சிட்டோம் அப்படின்னா அது வந்து டைல்யூட் ஆயிரும்னா அதனுடைய அந்த என்ன சொல்கிறது, அது பாதிக்கிறதுக்கு அதனுடைய பாதிப்பு தன்மைன்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அது வந்து வீக்காக சான்ஸ் இருக்குது. அதனால அது வந்து அந்த பாக்டீரியா ஃபுட்டில் இருக்க இந்த கெட்ட பாக்டீரியாவை கொல்லாமல் விட சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால தான் வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி தண்ணி குடிக்கக்கூடாது, இல்லை சாப்பிடும்போது தண்ணி குடிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த HCl இருக்குது இல்லையா, அது வந்து தண்ணியில் போடும்போது, அதை வந்து தண்ணியில் ஊற்றும் போது அது வந்து ஹைட்ரஜனாகவும் குளோரினாகவும் தனித்தனியாக செப்பரேட் ஆகும். அதாவது ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்னா HClன்னு எழுதுவோம். ஹெச்னா ஹைட்ரஜன், சிஎல்னா குளோரின். ஸோ அது தனித்தனியாக பிரியும், ஹைட்ரஜனாகவும் குளோரினாகவும் பிரியும்.
அதே மாதிரியே உங்களுக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா, எல்லா ஹைட்ரஜன் கண்டெய்னிங் காம்பவுண்ட்ஸும் வந்து ஆசிட்னு சொல்ல முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஃபுட்டில் வந்து குளுக்கோஸ் இருக்கும் இல்லையா, அது வந்து ஹைட்ரஜன் கண்டெய்னிங் காம்பவுண்ட் தான். ஆனால் அது ஆசிட்னு சொல்லிட முடியாது. ஏன் வந்து அது ஹைட்ரஜன் வச்சுருந்தாலும் அதை ஏன் நம்ம ஆசிட்னு சொல்ல மாட்டேங்கிறோன்னா, அதை தண்ணியில் போடும்போது அது ஹைட்ரஜன் அயானை ரிலீஸ் பண்ணாது. எந்தெந்த விஷயம்லாம் தண்ணியில் போட்டால் வந்து ஹைட்ரஜன் அயானை ரிலீஸ் பண்ணுதோ அதை தான் ஆசிட்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம ஏர்த்தில் மட்டும்தான் ஆசிட்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஈவன் வீனஸில் கூட ஆசிட் இருக்கிறதா கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஏன்னா வந்து வீனஸில் வந்து திக் ஒயிட் கலர்லையும் எல்லோ கலர்லையும் கிளவுட்ஸ் இருக்குது. அந்த கிளவுட்ஸில் வந்து சல்ஃபியூரிக் ஆசிட் இருக்கிறதா கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இப்போ ஆசிட்ஸோட வகைகளை பார்க்கலாம். ஸ்ட்ரென்த் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று ஸ்ட்ராங் ஆசிட், இன்னொன்று வந்து வீக் ஆசிட். ஸ்ட்ராங் ஆசிட்னா தண்ணியில் போடும்போது நிறைய ஹைட்ரஜன் அயான்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னா அது ஸ்ட்ராங் ஆசிட்ஸ்ன்னு சொல்லுவோம். வீக் ஆசிட்ஸ்னால் தண்ணியில் போடும்போது கம்மியான ஹைட்ரஜன் அயான்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னா அதை வீக் ஆசிட்னு சொல்லுவோம். ஸ்ட்ராங் ஆசிட்க்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், சல்ஃபியூரிக் ஆசிட், அது மாதிரியான ஆசிட்ஸு. அதே மாதிரியே வீக் ஆசிட்க்கு எக்ஸாம்பிள் வந்து லாக்டிக் ஆசிட், அதாவது தயிரில் இருக்க ஆசிட், அதுக்கப்புறம் வினிகரில் இருக்க அசிட்டிக் ஆசிட், இந்த மாதிரியான ஆசிட்ஸ்லாம் வீக் ஆசிட்ஸ்ன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு அமௌண்ட் ஆஃப் ஆசிட் அடிப்படையில் கான்சென்ட்ரேட்டட் ஆசிட், டைல்யூட் ஆசிட்னு பிரிக்கிறாங்க. ஸோ கான்சென்ட்ரேட்டட் ஆசிட்னா அதில் வந்து கம்மியான தண்ணியும் அதிகமான ஆசிடும் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அதான் அந்த HCl, H2SO4. HClனா ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், H2SO4னா சல்ஃபியூரிக் ஆசிட். ஸோ டைல்யூட் ஆசிட்னா அதில் ஆசிட் கான்சன்ட்ரேஷன் வந்து கம்மியாக இருக்கும், தண்ணியோட கான்சன்ட்ரேஷன் வந்து அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஆரிஜின், அந்த பேசிஸ் ஆஃப் ஆரிஜின் எங்கேருந்து அது தோன்றுச்சு அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அதுலேயும் 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ஆர்கானிக் ஆசிட், இன்னொன்று வந்து இன்ஆர்கானிக் ஆசிட். ஆர்கானிக் ஆசிட்னா அது பிளான்ட்ஸில், அனிமல்ஸில் அந்த மாதிரியான விஷயத்துலேருந்து கிடைக்கிறது. இன்ஆர்கானிக் ஆசிட்னா மினரல்ஸ் அந்த மாதிரியான விஷயங்கள்லேருந்து கிடைக்கிறது. ஆர்கானிக் ஆசிட்க்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த லெமன்லேருந்து கிடைக்கிற சிட்ரிக் ஆசிடு, அப்புறம் தயிர்லேருந்து கிடைக்கிற லாக்டிக் ஆசிட், அதெல்லாம் வந்து ஆர்கானிக் ஆசிட்னு சொல்லுவோம். அப்புறம் இன்ஆர்கானிக் ஆசிட்னு கேட்டிங்கன்னா இந்த நைட்ரிக் ஆசிட், அதெல்லாம் வந்து இன்ஆர்கானிக் ஆசிட்னு சொல்லலாம். சல்ஃபியூரிக் ஆசிட் கூட இன்ஆர்கானிக் ஆசிட் தான். இப்போது ஆசிட்ஸோட யூசஸ் பற்றி பார்க்கலாம். ஆசிட்ஸை வந்து லெபார்ட்டரியில் வந்து ஏஜென்ட்ஸாக யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் சல்ஃபியூரிக் ஆசிட், இவ்வளோ நேரம் சல்ஃபியூரிக் ஆசிட்னு சொன்னேன்ல, அதை தான் வந்து கிங் ஆஃப் கெமிக்கல்ஸ்னு சொல்லுவோம். ஏன்னா அது வந்து நிறைய இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணுறாங்க. என்னென்ன இண்டஸ்ட்ரீஸ்னு கேட்டிங்கன்னா ஃபர்டிலைசர்ஸில் யூஸ் பண்ணுவாங்க, ட்ரக்ஸில் யூஸ் பண்ணுவாங்க, பிளாஸ்டிக்கில் யூஸ் பண்ணுவாங்க, பெயிண்டில் யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நிறைய இண்டஸ்ட்ரீஸில் வந்து ஆசிட்ஸை யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரியே நைட்ரிக் ஆசிட்னு ஒரு ஆசிட் இருக்குது. அதை பட்டாசு இதுலேயும் அதே மாதிரியே உரங்கள்லேயும் யூஸ் பண்ணுவாங்க, ஃபர்டிலைசர்ஸ்லேயும் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ்லேயும் யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரியே ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்னு ஒரு ஆசிட் இருக்குது. நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, நம்ம ஸ்டொமக்கில் ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு சொன்னேன் இல்லையா, அந்த ஆசிட் வந்து க்ளீனிங்க்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த வீடியோவில் ஆசிட்ஸ் பற்றி பார்த்தோம். ஆசிட், பேசிஸ் அண்ட் சால்ட்ஸோடைய நெக்ஸ்ட் பார்ட்டில் பேசஸ் பற்றி பார்க்கலாம். இந்த சாப்டரோடைய லாஸ்ட் பார்ட்டில் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்லாம் நான் தரேன். ஸோ நம்மளுடைய நெக்ஸ்ட் வீடியோ சோலார் சிஸ்டம் பற்றி இருக்கும். அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. Until then, bye guys. See you later.